அழகிய தமிழ் மகள். Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. இடைவேளைக்கு பிறகு டேய், யாரா ஃபோன் பண்றா? கோபிதா. சொல்றா. மாப்பிள்ள ஜீவா. டேய் மச்சான், ஸ்கூல் பஸ்ல ஆளுங்களோட வந்து எங்களெல்லாம் அடிச்சு போட்டு பூங்குடி எடுத்துட்டு போயிட்டாங்கடா. நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ண மச்சான், ஆனா எங்களால காப்பாற்ற முடியல மச்சான். டேய், இப்ப பூங்குடி எங்கடா இருக்கா? கார்ல ஏத்தி தூக்கிட்டு போயிட்டாங்கடா. இப்ப எங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுனே தெரியலடா. டேய் மச்சான், ப்ளீஸ் சீக்கிரமா வாடா, அவளை எப்படியாவது காப்பாத்தணும்டா. என்னடா எங்கடா போற? அப்பா, பூங்குடி ரவுடிங்க தூக்கிட்டு போறாங்களாப்பா. அதுக்கு நீ போய் என்ன பண்ண போற? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? அவனை இங்க கூட்டிட்டு வந்ததே நான் தான்ப்பா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் தான்ப்பா பொறுப்பு. டேய், உங்க அம்மா கண்ணு முழிக்கும் போது நீ இல்லாம அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பரவாயில்லையாடா? அப்பா இல்லப்பா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியும் சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட பாத்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு தான் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களா? ஆனா பாவம், பூங்குடிக்கு என்ன விட்ட யாருமே இல்லப்பா. அப்பா, இப்ப நான் கொரோனா உயிருக்கே ஆபத்துப்பா. ப்ளீஸ்ப்பா, என்னை தடுக்காதீங்க. நான் வரேன். டேய் ஜீவா, ஜீவா. ஏய், அமைதியா இரு. ஏய், சும்மா இரு. எனக்கு என்னடி குறைச்சலு? அவனை விட கலரா ஹைட்டா ஸ்மார்ட்டா தானே இருக்கேன். என்ன விட்டுட்டு அவனை பார்த்ததும் ஜீவா சார் ஜீவா சார்னு கத்துற. அப்படி என்ன தண்டி இருக்க அவன்கிட்ட? ஏய், நீ போடா, போய் பாரு.
ஏய் சும்மாரு நீ பாரு, நான் போறேன். தப்பிக்கணும்னு பார்த்த அவனை கொன்றுவேன், புரியுதா? ஏய், நான் எங்கேயும் போக மாட்டேன்டா. நீ அவர் கூட சண்டை போட்டு எப்படியும் தோக்க தான் போற. அவர் ஜெயிச்சு என்ன கூட்டிட்டு போவார். போ. பார்க்கலாம் பார்க்கலாம். சபாஷ், எப்படி உன்னை கூட்டு போறான்னு பார்த்தேன். இதான் உன் வீக் பாயிண்டா? வாடா 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 வா. சார், உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு எதுவும் ஆகல பூங்குடி. உனக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் இல்லை சார். கரெக்டாக நீங்கள் வந்து காப்பாற்றிட்டீங்க. எனக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்களே சார். உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. la
பிள்ளை, உனக்கு ஒண்ணும் இல்ல பாபு உன்னை கடத்திட்டு போனது எனக்கு கையும் இல்ல காலும் இல்ல பிள்ளை. ஜீவா சார் கூட உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசிரே வந்துச்சு பிள்ளை. ஜீவா சார் மட்டும் இல்லனா என் வாழ்க்கை எப்போ சீரழிஞ்சிருக்கும் புள்ள. அவர்தான் கடவுள் மாதிரி வந்து ஒவ்வொரு ஆபத்துலயும் என்னை காப்பாத்திட்டு இருக்காரு. அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா என்னாலதான் உனக்கு எவ்வளவு ப்ராப்ளமும் வருதுன்னு நான் நினைக்கிறேன். சார், ஆமா, அந்த பாபு அவங்க ஆளுங்களாம் எஸ்கேப் ஆயிட்டாங்களா சார்? அந்த பாபுவுக்கு செம்ம அடி. ஜீவா சாருக்கு இவ்வளோ கோபம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாதாரணமா அவனுக்கு அவ்வளவு கோவம்லாம் வராதுங்க. உனக்கு ஒரு பிரச்சனைன்றதுனாலதான் அவன் ஓவர் எமோஷனல் ஆயிட்டான் இல்லடா? மச்சான், அந்த கூல் பாபு என்ன சம்மடி அஸ்டாண்டா. என் கையில மாட்டினானா அவன் அப்படியே உன் கையில பிடிக்க சொல்லிட்டு அவனை 2 அப்பா தப்பி இருப்பா. அவன் மூஞ்சியும் உங்க பக்கெட் வாய். நான் வரேன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த நாய் அங்கிருந்து ஓடி இருக்கு. சரி, அதை விடு. ஏற்கனவே பூங்கொடி வேற பயங்கர பசியில இருக்கா. நீ வேற தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. டேய், நீங்க மட்டும் சாப்பிட்டா பத்தாதடா, எங்களுக்கும் வயிறு இருக்கு. ஸோ நாங்களும் சாப்பிட வரோம் ப்ளீஸ். சரி வாங்க. வா வா பூங்கொடி. அந்த கூல் பாபு ஃபேஸே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இட்ஸ் லைக் a boxer dog. அண்ணா, சூட சாப்பிட என்ன இருக்கு? இட்லி சிக்கன் சர்வா தான்ப்பா இருக்கு. சட்னி சாம்பார்லாம் காலி ஆயிடுச்சு. ஐயோ, சரிண்ணே, இட்லி தான் இருக்குன்றீங்க. அதுல எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆனா சீக்கிரமா கொடுங்க. அண்ணே, எனக்கு நான்வெஜ் வேணாம், வெஜ் இருந்தா கொடுங்க. சாம்பார் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்லண்ணே. சரி, டேய் அவங்கள கவனி முதல்ல. சேர் எடுத்து போட, சீக்கிரம் எல்லாருக்கும். ஆம்லெட் போட்டுமா, ஆஃப் பாயில் போட்டுமா? அண்ணா, ரெண்டுமே போடுங்க. சரிம்மா. காலை கௌதாரி நல்லா சாப்பிடணும். அப்பதான் என்ன மாதிரி நல்லா புஷ்டியா இருக்க முடியும். ஓ மை காட், உன் புஷ்டியோட ரகசியம் இதான மாதிரி? ஏய், மரியாதையா வாயை முட்டு சும்மா இரு. இல்ல இந்த புஷ்டியோட பவர் உன் மூக்கு மேல காட்ட வேண்டியது இருக்கும். சரி, என்ன சாப்பிடுறதுக்கு யோசிக்கிற? அள்ளி அள்ளி சாப்பிடு. அதானே பூ, நீ மாரிய பார்த்து எப்படி சாப்பிடுறதுன்னு கத்துக்கோ. எப்பல மாறி, நீ எப்படி படிக்கணும்னு பூவை பார்த்து கத்துக்கோ, சரியா? என்னாச்சு பூங்கொடி, அப்படியே வச்சிட்டு இருக்க? சாப்பிடு. நீ இப்படி சாப்பிட்டனா அப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிட்ற டைம் வந்துடும். அதையும் சேர்த்து சாப்பிட்டு போற மாதிரி ஆயிடும்.
எனக்கு பிரச்சனை இல்லைடா. அதனால தான் கொஞ்சமாக சாப்பிட்றேன். அண்ணே, என்னம்மா? இது சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குண்ணே. நான் சைவம் தானே கேட்டேன். ஓ மை காட். இல்லையேம்மா, ஒரு பிளேட்ல சாம்பார் வச்சு கொடுத்தனே. இல்லையே, இந்த பாரு. சார், உங்க பிளேட்ல தான் சாம்பார் இருக்கு. இது வெஜ்ஜா? ஏன் மச்சி, உனக்கு எந்த வித்தியாசமுமே தெரியலையா? இல்லடா, காரமா இருந்துச்சா, நான் நான்வெஜ் குழம்புன்னு நினைச்சு சாப்பிட்டேன். நீங்களாம் பேசாம இருந்திருந்தீங்கன்னா நாங்களே எடுத்து கொடுத்துருப்போம். நீங்க தான் அவசரப்பட்டீங்க. இப்ப பாருங்க, குழப்பம் ஆயிடுச்சுல. சாரிண்ணே, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் வேற இதில் நிறைய சாப்பிட்டேன். அவங்களுக்கு வேற பிளேட்ல சாம்பார் ஊற்றி கொடுங்க. வச்சிருந்த சாம்பார்லாம் ஊத்திட்டேனே. இப்ப சாம்பாரே இல்ல, பாருங்க. ஐயோ, எனக்கு சாப்பாடு வேணாம் சார். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அது எப்படி பொங்கடி? நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ பார்த்துக்கிட்டு இருப்பியா? பரவாயில்ல சார். என்ன பரவாயில்ல கிரவாலன்ட்டு இந்த பிரச்சனையா நான் எப்படி சால்வ் பண்றேன் பாரு. இரு, அதை குடுறா. இது உனக்கு. என்ன மச்சான், இது உனக்கு. இவ்வளவுதான் மேட்ரு. இதுக்கு போயிடுச்சா? ஓகே, கொஞ்சம் ஆர்வம் பசி. ஹேய், சாப்பிடுங்க. டேய், நான் சாப்பிட்ட பிளேட்ல பூங்குடி எப்படா சாப்பிடுவா? இப்போ சாப்பிட்டா என்ன? பூங்குடி, நீ சாப்பிடு. இல்லடா, நம்ம வேற வீட்டுக்கு போகலாம். ஜீவா சார், அப்போ இதுக்கு மேலே வேற கடைக்கு போகிறோமா? ஆமாம் சார், வேணாம் சார். எனக்காக ஏன் எல்லாரும் அலைஞ்சிக்கிட்டு? வேற இடத்த தேடி போய் ஒரு ஹோட்டலும் கிடைக்கலனா? இல்லை பூங்குடி, நீ எப்படி? பரவாயில்ல சார். நீங்க சாப்பிட்ட தட்டுல சாப்பிட்றது எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை.